இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு ஹோல்ட் ஃபாஸ்ட் டு கெட் யுவர் பிளஸிங். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரை பற்றிக்கொள்வோம். ஹோல்ட் ஃபாஸ்ட் டு கெட் யுவர் பிளஸிங். ஆதியாகமம் புஸ்தகத்தில் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும்போது 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையாக ஒரு யுத்தம் யாப்போக்கு நதிக்கரையிலே ஆவிக்குரிய யுத்தமாக நடைபெறுகிறது. யாக்கோபு எத்தனாயிருக்கிறான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினால் தூதன் அந்த யாக்கோப்பு நதிக்கரையிலே அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும்படியான வேளையில் அங்கே தேவதூதனோடு கூட அங்கே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை யாக்கோபு செய்கிறான். ஏனென்றால் அவனுடைய நிலைமையை அவன் மாற்றிக்கொள்ள, அவன் எத்தனாய் அல்ல, அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்படத்தக்கதாய் அவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலே வரும்படியாக அங்கே அந்த தேவதூதனோடு கூட போராடி என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்லி யுத்தத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே வென்று அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எத்தனை நல்ல இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றப்பட்டான். நாமும் பற்றிக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.